வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பரமதேவரும் நாமதேவரும் நாம சங்கீர்த்தனம், பாண்டுரங்கனுடைய நாம சங்கீர்த்தனம் தொடங்கினார்கள். இது நடந்த கதை. அப்படி தொடங்கி அவர் நடந்து வருகின்ற பொழுது நாமதேவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்களாம் அவர் கூட. பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனாங்க. அங்கிருந்து ஒரு 10 பேர் சேர்ந்தாங்களாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அங்கே ஒரு 20 பேர் சேர்ந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 1 மாத காலத்தில் 1,00,000 பேர் கிட்டத்தட்ட இந்த நாமதேவர் கூட வராங்க. ஞானதேவரும் நாமதேவரும் நாம சங்கீர்த்தனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அங்கங்கேயும் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கொடுத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நவாப்புகள் ஆட்சி செய்த காலம். இந்த நவாப்புகளுக்கு டெல்லியில நாமதேவர் சொல்லி பஜனை பண்ணிக்கிட்டு வர்றார். 1,00,000 பேருக்கு மேல பின்னாடி வராங்க. இதை பார்த்த உடனே அங்க இருந்த நவாப்புக்கெல்லாம் ஒரே கோபம். என்ன செய்யறது? இவங்களை நம்ம என்ன பண்ணா இவங்க சரியா இருக்கும்? சரி, ஒரு பசுமாட்டை எடுத்துட்டு வா. இந்த கூட்டத்தை கலைக்கிறது எப்படி? நீ பசுமாட்டை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து உங்க கிருஷ்ணர் தான் பசு கூடயே இருப்பாரு. இந்த பசுமாட்டை நான் வெட்டி விடுகிறேன். இந்த பசுமாட்டுக்கு உயிர் கொடுக்க சொல் உங்க கிருஷ்ணரை அப்படின்னு சொன்னாங்க. நாமதேவருக்கு 3 நாட்களுக்குள் இந்த பசுமாடு உயிர் தெழும் அப்படின்னு சொல்றார். நடுவீதியில் ஒரு பசுமாட்டை வைத்து வெட்டுகிறார்கள். எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. யார் இருப்பா கூட? நாமதேவர் விட்டலா 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 என்று அந்த கிருஷ்ணரை துதித்து கொண்டே இருந்தார். கிருஷ்ணா 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 என்று கிருஷ்ணனை நினைத்து மனம் உருகி பாடிக்கொண்டே இருந்தாராம். நாம சங்கீர்த்தனம். 3வது நாள் அந்த பசு உயிர் தெழுந்ததாம். இதை பார்த்த உடனே நவாப்புக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, 3 நாள் கழிச்சு உயிர் வருது அப்படின்னு. ஆனா அந்த நாமதேவருக்கு ஒரு வருத்தம் இருந்ததா. கிருஷ்ணர்கிட்டே கேட்டாராம், ஏன்பா 3 நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி சொல்ற செய்யற, நியாயமா இது? நீ முதலே வரக்கூடாதா? எனக்கு அனுகிரகம் செய்யக்கூடாதா நீ? இல்ல, கிருஷ்ணர் எப்படி சொல்றாரு பாருங்க. இல்ல, நீ 3 நாள் டைம் சொல்லிட்ட. எப்படா 3 நாள் முடியும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய வார்த்தை பொய்த்து விடக்கூடாது என்பதற்காக 3 நாட்கள் நான் காத்திருந்து இந்த பசுவை உயிர்ப்பித்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். விட்டல் இருக்கிறாரே கிருஷ்ண பகவான், பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டல் இருக்கிறாரே, அனுக்கிரக மூர்த்தியாக இருந்து அவருடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்களை விட்டல் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டல் தாஸ் இருக்கிறாரே, இந்த நாமதேவருக்கு அவ்வளவு தூரம் அனுக்கிரகம் செய்தவர். கிருஷ்ணா 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 என்று கிருஷ்ணரை துதிப்பவருக்கெல்லாம் ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடிய அந்த விட்டல் மகாராஜ்
அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.